அக்கா பிரியாணிலாம் இங்க நிறைய சாப்பிட்டேங்க்கா. பிரியாணி இல்லாம வேற என்ன டிஷ்லாம் இருக்கோ எடுத்துட்டு வாங்க. இப்ப எடுத்துட்டு வரேன் பாருங்க. அடா 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 இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்கீங்க. நம்ம காரைக்கால் ஆசிஃப் பிரியாணில பிரியாணி தவிர என்னெல்லாம் இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த நாட்டுக்கோழி சூப். ஒரு டைம் இதை குடிச்சு பாருங்க, அப்புறம் இதுக்காகவே இங்க அடிக்கடி வருவீங்க. உங்களுக்கு கெபாப்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இவங்களோட கெபாப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஜூசியா நல்ல ஃபிளேவரோட இது பக்காவா இருக்கும். அப்புறம் மதியம் டைம் போனீங்கன்னா இந்த வஞ்சரம் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்க. தலைவன் நெருப்பா இருப்பான், நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மட்டன் வறுவல் 2 நானை வாங்கிட்டு இதை சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுங்க, அதோட ஃபீலே தனி. நெக்ஸ்ட் இந்த கிறிஸ்பி ப்ரான் ரீசெண்டா என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டை நான் சொன்னா புரியாது, சாப்பிட்டு பாருங்க, நீங்களே எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் இவங்களோட ஸ்பெஷல் பாபிக்யூவை நான் இவ்வளோ டேஸ்டா எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை, இதுவும் மஸ்ட் ட்ரை. உங்க கிட்ஸை கூட்டிட்டு வரீங்கன்னா இந்த சிஸ்லர் சிக்கன் வாங்கி கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க. லாஸ்டா பட்டர் நான் வித் பஞ்சாபி சிக்கனோட முடிச்சுக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா இவங்களோட டேஸ்ட் என்ன விடல. சரி இந்த நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸையும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு ஒரு ரவுண்ட் போனேன். சீரியஸ்லி சொல்றேன், ஒர்த்தா இருந்துச்சு. இந்த வீடியோல காட்டினது எல்லாம் ரொம்ப கம்மி தான், இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம காரைக்கால்ல இருக்க ஆசிஃப் பிரியாணிக்கு ஒரு விசிட் போடுங்க.